ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துறேன்னு உனக்கு நன்றாக தெரியும் தானே. அப்புறம் எதுக்காக கோபப்படுற? நீ எப்போதும் எந்த விஷயத்துக்காக மனம் நொந்து போனாலும் உடனே அதை சரி செய்ய நான் வருவேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை புரியாமல் இப்போ நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் சில பிரச்சனைகளையும் நினச்சி நீ மனசு நொந்து போனதை பார்த்துட்டு தான் எனக்கே கோபம் வந்துருச்சு. இப்போதே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடணும்னு அவசரப்படுற. மாற்றங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் வரும். நீ அமைதியாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது என்ன வந்தாலும் போனாலும் எது நடந்தாலும் நடக்காட்டியும் நீ எதுக்குமே வருத்தப்படக்கூடாது. இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் இருந்த தடம் தெரியாமல் நான் மறைய வைக்க போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் துக்கத்தையும் வலியையும் வேதனையையும் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்கான காலம் வந்துருச்சு. இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். உனக்கான ஒன்றை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். காலப்போக்கில் எல்லா மனிதர்களின் மனசுலையும் அன்பும் பாசமும் பலவீனமாக மாறி போயிடுது. நீ உண்மையா பிரிய வச்சவங்களும் பாசம் வச்சவங்களும் கொஞ்சமும் உன்னை பற்றி யோசிக்காம சுயநலத்தோடு நடந்து கொள்பவர்களாக மாறத்தான் செய்வாங்க. ஆனால் நீ அதையெல்லாம் நினச்சி வேதனைப்படக்கூடாது என் செல்லமே. உன் மனசுக்கு பிடிச்ச நபர்களிடம் மட்டும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியாகவும் நடந்துக்கோ. மற்றவங்க உனக்கு பிடிக்காத வேலை எதையாவது செய்யும்போது நீ அதை கண்டுக்காம கடந்து போயிடு. இடைவிடாமல் என்னையே மனசுல நினைச்சு என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை வழி நடத்தி உன் தேவைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை வச்சுக்கிட்டு நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். எல்லா எதிர்மறை சக்தியிலிருந்தும் உன்னை காக்க துணையாக இந்த குங்குமத்தை நான் உனக்காக தான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலை என்னன்னு நன்கு அறிந்தவளாக நான் இருக்கேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் உன்னால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சில விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். உன்னால் சுமக்க முடியாத பாரத்தை ஒருபோதும் உன் தலைக்கு மேலே வைக்க மாட்டேன். இப்போது வேணும்னா மனிதர்களுக்கு உன்னை பற்றின அருமை பெருமை புரியாமல் இருக்கலாம், உன்னுடைய மதிப்பும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவதற்கான காலம் வரும். அதற்கேற்ப அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நிகழ்த்த தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக முறையாக நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீயும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை எட்டி பிடித்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தான் போகிற. அது தெரியாமல் அது புரியாமல் இப்போ அவசரப்படாதே. நடப்பவை எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடந்து முடியும் என் செல்லமே. எப்போவுமே நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அடுத்தவங்க பாராட்டுவாங்க, அடுத்தவங்க நம்மளை பெருமையாக பேசுவாங்கன்னு பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. உன் மனசு திருப்திக்காக, உன் மனசு நிறைவுக்காக, உன் மனசு சந்தோஷத்துக்காக எதையும் செய்யும் போது தான் அது உன் வாழ்க்கையை உயர்த்த முடியும். நீ பழகக்கூடிய பேசக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அது கண்ணாடி போல இருக்கட்டும், இல்லாட்டி நிழல் போல இருக்கட்டும். கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் உன்னை விட்டு பிரியாது. உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்லது செய்யும் பட்சத்தில் நீ என்ன தேடி வரவேனா. உன் நல்ல குணத்துக்காக நானே உன்னை தேடி வந்து உனக்கானதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. ஆறுதல் சொல்ல உனக்கு 1000 பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்னதான் தேடி வர்ற. இதிலிருந்தே உனக்கு தெரிகிறது தானே, அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி கொண்டவள் இந்த வராகி அம்மா நான் தானே. உன் கண்ணீரையே நான் எனக்கு காணிக்கையாக எடுத்துக்கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு முடிச்சிடுறேன். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும்படி செய்கிறேன். எப்போவுமே எதை நினச்சும் நீ வருத்தப்படாத. முடிஞ்ச வரைக்கும் நீ பேசும் வார்த்தைகளை மட்டும் கவனித்து உபயோகப்படுத்து. எந்த காரணம் கொண்டும் நீ பேசுகிற வார்த்தைகள் ஒருபோதும்
யார் மனசையும் காயப்படுத்தாம பார்த்துக்கோ. எப்பொழுதும் நேர்மையாக இருப்பவர்களிடமெல்லாம் ஒரு கர்வம் இருக்கும். துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும். தப்பு செய்யாதவங்க தானே தைரியமாகவும் இருப்பாங்க. ஆனால் வேஷம் போடுறவங்க கிட்ட இது எல்லாமே இருக்கும். துணிவா தைரியமா உண்மை சொல்லாம கர்வத்தோடு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய கெட்ட மனிதர்களை நீ சேர்த்துக்காத. எப்போதும் நல்ல பிள்ளையாக, நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக ஆகிவிடும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாறப்போகுது. உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்லதாகவே இருக்கும்படி நீ முயற்சி செய்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. உனக்குன்னு விதிக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கான நன்மைகள் நிறைந்த நல்ல நாளாக இருக்க போகுது. தேவையற்ற நினைவுகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு குழப்பமாகவே நீ இருப்பதை விட எதையும் சிந்திக்காம தெளிவான மனநிலையோடு இருந்துவிடு என் செல்லமே. உன் நிலைமை என்னன்னு புரியாம மென்மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கெட்டவர்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போறேன். உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கைய வாழப்போகிறாய் என் செல்லமே. இனிமே எதை கண்டும் நீ கவலை கொள்ளாத அளவிற்கு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நான் மாற்ற போறேன். நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நான் ஒருபோதும் நீ கவலைப்படணும் அழுது புலம்பணும்னு நினச்சதே கிடையாது. நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்றதெல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் நீ பொறுமையாக என்னை நம்பி காத்திருந்தான். கண்டிப்பாக இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் பஞ்சாய் பறந்து போகும்படி செய்ய போறேன். உன் எதிர்காலம் இருண்டு போச்சுன்னு மட்டும் நீ நினைக்காத. இதுவரைக்கும் உன்னை வழி நடத்திய நானே இனிமேலும் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காது. நீயும் எப்பயுமே எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். என் அருளால உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் உன் உடலில் இருக்கும் நோய்களும் துன்பங்களும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். எப்போதும் உன் வாழ்க்கை இனியதாகவும் சிறப்பானதாகவும் சிரித்த முகத்தோடும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளையான நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் என் செல்லமே. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக சரியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உயிருள்ள மீன்கள் தான் நீருக்குள்ள எதிர்நீச்சல் போடும். நீயும் உன் வாழ்க்கையை உயிர்த்தன்மை உள்ளதாக உயர்வானதாக மாற்றணும்னு நினச்சினா என்ன நடந்தாலும் எதிர்த்து தைரியமா போராடக்கூடிய பிள்ளையாக இரு. தப்பா ஒரு விஷயம் நடந்துருச்சு, தவறா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீ சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மழை வெள்ளம் வந்தாலும் சில நேரத்தில் எல்லாமே சரியாகுவது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் துக்கமும் துயரமும் கூட சில மணி நேரங்களில் சரியாகிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் இன்றைய காலத்தில் வேஷம் போடுறவனா நல்லவன்னு சொல்லுவாங்க, எடுத்து சொன்னால் கோமாளின்னு சொல்லுவாங்க, அன்பு காட்டினா ஏமாளின்னு சொல்லுவாங்க, உண்மையை பேசினா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இப்படிதான்னு முடிவு ஆன பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யாம நீதான் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் என் செல்லமே. எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா வகையிலும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். ஒருபோதும் இப்படி வாழ்க்கை இருட்டா இருக்கே நீ நினைக்காத. இருள் இருப்பதால் தானே அந்த நிலவு பிரகாசமாக தெரிகிறது. இருளில் தானே விளக்கு பிரகாசிக்கும். அதே போல
இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நானும் இருக்கேன். பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சோர்ந்து போகாம, பிரச்சனைகள் தான் உன்னை பக்குவப்படுத்துன்றதை புரிஞ்சு பொறுமையாரு. உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் உனக்கு சிறப்பை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எந்த வகையிலும் உன்னை நோக்கி பிரச்சனைகள் வராம அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன். உன்னுடைய தேவை என்னன்னு தெரியாம, உனக்கு எது அவசியம்னு தெரியாம நீ ஓடிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன் தேவை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தீர்மானிச்சுக்கிட்டு தேடத் தொடங்கு. உன்னுடைய தேடலும் உன்னுடைய இலக்கும் கண்டிப்பா சரியானதாக இருந்ததுன்னா அது உன்னை நோக்கி வந்து சேர்ந்துவிடும். உன் எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தராத வகையில, எல்லாருக்கும் நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய வகையில நீ நடந்துக்கோ. உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது. அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது அல்லன்னு தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே இருந்தீன்னா உன் கூட வியாதிகளும் இருந்துகிட்டு இருக்கும். வியாதிகள் இருக்கிற வரைக்கும் மருந்துகளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சின்னா பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனம் முழுவதையும் பக்தியில செலுத்தி எப்போதும் அமைதியாகவே நீ இருந்துட்டீன்னா எந்தவித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காது என் செல்லமே. வாழ்க்கையில வெற்றி எப்போதும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மட்டுமே கிடைச்சிடாது. உன்னுடைய விடாமுயற்சியாலும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் தான் உன் வாழ்வில் வெற்றி வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த வராகி அம்மா நானும் உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா. இனி எல்லாம் சரியாக சிறப்பாகவே உனக்கு நடக்கும்.